இப்போ வந்து ரெடக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைட்ஸ் பற்றி பார்ப்போம். மெட்டல் ஆக்சைடை வந்து நம்ம க்ரூட் மெட்டல்லேருந்து ரெடியூஸ் பண்ணலாம் வித் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம், அப்புறம் அதர் ரியாக்டிவ் மெட்டல்ஸை வச்சு நம்ம மெட்டல் ஆக்சைடை வந்து க்ரூட் மெட்டல்லேருந்து ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோடியத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. The reducing agent depend on the nature of the metal. அந்த மெட்டலோட நேச்சரை பொறுத்து அந்த reducing agent இருக்குது. For example, carbon cannot be used as a reducing agent for the reactive metals such as sodium, potassium, aluminium, etc. அதுக்கு பதிலாக நம்ம கார்பன் மோனாக்சைடு தான் யூஸ் பண்ணணும். ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு இதுக்கெல்லாம் அலுமினாக்கெலாம் யூஸ் பண்ணணும். Later in this we study the section of suitable reducing agent by applying diagram. எலகன் டயக்ராமை வச்சு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸ்மெல்டிங் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். ஸ்மெல்டிங் அப்படிங்கிறது என்னென்னா, இன் திஸ் மெத்தட் த ஃப்ளெக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஃப்ளெக்ஸ் அண்ட் த ரெடியூசிங் ஏஜென்ட் சச் as கார்பன் மோனாக்சைடு, அலுமினா வந்து ஆட் பண்ணி அந்த கான்சன்ட்ரேட்டட் ஓட்டில் இந்த மிக்சரை வந்து மெல்ட் பண்ணுவாங்க. எப்படின்னா, எலவேட்டட் டெம்பரேச்சர் அபோவ் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டலுக்கு ஒரு ஸ்மெல்ட்டிங் ஃபெரஸில் வந்து பண்ணும்போது impurities ரிமூவ் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆக்சைடு ஆஃப் அயன் கேன் பி ரெடியூஸ் பை த கார்பன் மோனாக்சைடு as the follow. Fe2O3 + 3 கார்பன் மோனாக்சைடை வந்து ரெடியூஸ் பண்ணோம்னா 2Fe அப்புறம் 3 கார்பன் டை ஆக்சைடாக கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் இந்த எக்ஸ்ட்ராக்ஷனில் பேசிக் ஃபஸ்ட்டாக லைம்ஸ்டோன் கால்சியம் ஆக்சைடை யூஸ் பண்ணுறோம். சிலிக்கா கேங்கு ப்ரெசன்ட் இந்த ஓர் வந்து அசிடிக் நேச்சராக இருக்கும். லைம்ஸ்டோன் வந்து லைம்ஸ்டோன் கம்பைன்ஸ் வித் இட். லைம்ஸ்டோன் வந்து சிலிக்கன் கேங்கியோட ஃபார்ம் ஆகி ஸ்லாகாக கால்சியம் சிலிக்கேட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் ஃப்ரம் த காப்பர் பைரேட்லேருந்து காப்பர் எடுக்கும் போது த கான்சன்ட்ரேட்டட் ஓர் இஸ் ஹீட்டட் in revertibated furnace after mixing this with the silica and acidic flux. அதாவது காப்பர் பைரேட்லேருந்து எடுக்கும்போது கான்சன்ட்ரேட்டட் ஓரை வந்து ஹீட் பண்ணுவோம் ஒரு ஃபரன்ஸில். ஆஃப்டர் மிக்சிங் வித் சிலிக்கா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பண்ணுவோம். அது வந்து அசிடிக் ஃப்ளக்ஸாக இருக்கும். ஃபெரஸ் ஆக்சைடு ஃபார்ம் டியூ டு த மெல்ட்டிங்காக இருக்கிறது வந்து பேசிக் இன் நேச்சர், பேஸாக இருக்கும். அப்புறம் வந்து இது சிலிக்காவோட கம்பைன்ட் ஆகி ஃபெரஸ் சிலிக்கேட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த ரிமைனிங் சல்ஃபைடு வந்து காப்பர் சல்ஃபைடு அப்புறம் Fe அயன் சல்ஃபைடு வந்து மியூட்டலி சொல்யூபிளாக இருக்கும். அப்படி சொல்யூபிள் ஆகி காப்பர் மேட்டியை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த மேட்டி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் த ஸ்லாக்லேருந்து மேட்டியை செப்பரேட் பண்ணி ஃபெட் இன் டு த கன்வெர்ட்டிங் ஃபரன்ஸ்குள்ளே போடுவாங்க. அது டியூரிங் த கன்வர்ஷன் ஆஃப் FeS, அதாவது அயன் சல்ஃபைடு ப்ரெசன்ட் இந்த மேட்டி வந்து ஃபஸ்ட்டு ஆக்சிடைஸ் ஆகும். என்னவா ஆக்சிடைஸ்னால் அயன் ஆக்சைடாக ஆக்சிடைஸ் ஆகும். திஸ் இஸ் ரிமூவ்டு பை த ஸ்லாக் ஃபார்மேஷன் வித் சிலிக்கா. இது வந்து எப்படி ரிமூவ் ஆகும்னா, ஸ்லாக் ஃபார்மேஷன் ஆகி சிலிக்காவோட ஸ்லாக் ஃபார்மேஷன் ஆகி ரிமூவ் ஆயிரும். ரிமைனிங் காப்பர் சல்ஃபைடு வந்து ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆகி இந்த ஆக்சிடைசேஷன் வந்து மெட்டாலிக் காப்பராக வெளியில் கிடைக்கும். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, பார்த்தாவே தெரியும். மெட்டாலிக் காப்பர் வந்து சாலிஃபைடாக ஆகும். இது வந்து நல்லா பளபளக்கிற, அதாவது எரிஞ்சு இருக்கும்போது இந்த பளபளக்கிற தன்மையை கொண்டு தான் இருக்கும். டியூ டு த எவாலுவேஷன் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸ் ஃப்ரம் திஸ் ப்ராசஸ். இந்த கேஸில் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளில வர்றதுனால இந்த பிளிஸ்டரிக் அப்பீரியன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காப்பரை வந்து பிளிஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெடக்ஷன் பை கார்பனை வச்சு எப்படி ரெடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன் திஸ் மெத்தட் த ஆக்சைடு ஆஃப் ஓர் வந்து கோலோட மிக்ஸ் பண்ணுறோம். அதாவது கரியோட மிக்ஸ் பண்ணி அதை நல்லா ஒரு ஃபரன்ஸில் வச்சு நல்லா ஹீட் பண்ணுவோம். இந்த ப்ராசஸில் வந்து இஸ் அப்ளை டு த மெட்டலுக்கு அப்ளை பண்ணுவோம். விச் டு நாட் ஃபார்ம் த கார்பைட் ஃபார்ம் ஆகாத மெட்டல்ஸை வந்து கார்பனோட ரெடக்ஷன் டெம்பரேச்சரில் அப்ளை பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் கிவ்ஸ் ஜிங்க் ப்ளஸ் கார்பன் மோனோஆக்சைடு. அதாவது மெக்னீசியம் ஆக்சைடு ப்ளஸ் 4 கார்பன் வந்து ஆச்சுன்னா 3 மெக்னீசியம் அப்புறம் 4
கார்பன் மோனாக்சைடாக ஃபார்ம் ஆகும். இதுதான் இது பேலன்ஸு. ரெடக்ஷன் பை ஹைட்ரஜன் வச்சு எப்படி ரெடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மெத்தட் வந்து எதுக்கு அப்ளை ஆகும்னா ஆக்சைட் மெட்டல்ஸ் ஆஃப் அயனு, லெட்டு, காப்பருக்கெல்லாம் ஆகும். ஏன்னா இது வந்து லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் இருக்கும். ஹைட்ரஜனோட லெஸ் எலக்ட்ரோ நெகட்டிவ் கேரக்டர் இருக்கிறதுனால இது யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், சில்வர் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் gives 2 silver plus H2O. அயனா Fe3O4 plus 4H2O வந்து 4H என்ன ஆகும், 3Fe plus 4H2O ஃபார்ம் ஆகும். நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்ட் to nickel by using the mixture of hydrogen and the carbon monoxide. நிக்கல் ஆக்சைடை வந்து கார்பன் மோனாக்சைடு அப்புறம் ஹைட்ரஜன் போட்டோம்னா நிக்கல் வந்து கிடைக்கும். நிக்கல் பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு அப்புறம் வாட்டர் கிடைக்கும். ரெடக்ஷன் பை மெட்டல் வச்சு எப்படி ரெடக்ஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெட்டல் சச்சஸ் குரோமியம் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ் பை த அலுமினோதெர்மிக் ப்ராசஸை வச்சு குரோமியம் ட்ரைஆக்சைடு இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுவாங்க. இன் திஸ் ப்ராசஸ் மெட்டல் ஆக்சைடு வந்து அலுமினா பவுடரோட மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு மண் கலையத்தில் வைப்பாங்க. இது வந்து ரெடக்ஷன் ப்ராசஸை இனிஷியேஷன் பண்ணுது. இன்ஜெக்ஷன் ஆஃப் த மிக்சர் இஸ் யூஸ்டு. அதாவது யூஸ்வலாக இன்ஜெக்ஷன் மிக்சராக என்ன யூஸ் பண்ணுவோம்னா மெக்னீஷியம் அப்புறம் மெக்னீஷியம் பெராக்சைடும் பேரியம் பெராக்சைடும் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஈக்குவேஷன். பேரியம் dioxide plus magnesium give barium oxide plus magnesium oxide ஆகுது. இந்த above reactionல large number of heat வந்து evolved ஆகும். is generated and reacted enthalpy வந்து 852 kilojoule per mole இருக்கும். இது இப்படி இருக்கிறதுனால Cr2 reduction of Cr2O3 வந்து அலுமினியம் பவுடரால் பாசிபிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவ் மெட்டல் சச்சஸ் சோடியம், பொட்டாசியம் இதை கூட நம்ம இந்த மெட்டல் ஆக்சைடை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பேரியம் ட்ரைஆக்சைடு இல்லை 6 சோடியம் gives 2 போரான் ப்ளஸ் சாரி இது பேரியம் இல்லை போரான். rubidium plus 3 magnesium gives 2 rubidium plus magnesium oxide. Titanium oxide plus 2 magnesium gives titanium plus 2 magnesium oxide. இது மாதிரிலாம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆட்டோ ரெடக்ஷன் என்னன்னு பாருங்கள். சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் மெட்டல்ஸ் give crude metals. some of the ore give pure metal. அதாவது சிம்பிள் ரோஸ்டிங் சும்மா வறுத்து எடுக்கிறது தான். ஒரு சில ஓர்ஸ் வந்து க்ரூட் மெட்டல் கொடுக்குறது. இந்த கேஸில் வந்து யூஸ் ஆஃப் ரெடக்ஷன் ஏஜென்ட் வந்து நாட் நெசசரி. எந்த ஒரு ரெடக்ஷன் ஏஜென்ட்டும் தேவையில்லை. மெர்க்குரி இஸ் அப்டைன்டு பை ரோஸ்டிங் ஆஃப் இட் சோர்ஸ் சினாம்பர். சினாம்பரை ரோஸ்ட் பண்ணும்போது மெர்க்குரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.